வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக எழுத்தாளர் ப. ஜெயப்பிரகாசம் அவர்களும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த கோபண்ணா அவர்களும் நம்ம அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். நம்மளுடைய விவாதத்தின் முதல் செய்தியாக மானிய சமையல் எரிவாயு சிலிண்டர் ஆண்டுக்கு 12ஆக உயர்த்துவதற்கு வீரப்ப மொய்லி சம்மதம் தெரிவிச்சிருக்கிறார். இந்த சம்மதம் எதை ஒட்டி வருதுன்னா, ராகுல் காந்தி அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தில் இது போன்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கிறார். அதை ஒட்டி இந்த அறிவிப்பு வெளியாகுது. மக்களுக்கு 12 சிலிண்டர் கிடைப்பதில் யாருக்கும் எந்த ஆட்சேபனையும் இல்லை, அது மகிழ்ச்சியே. ஆனால் அந்த கூட்டத்தில் பேசின ராகுல் காந்தி எந்த ஒரு முடிவும் தனி மனித அதிகாரமோ தனி மனித முடிவோ இருக்காது, அனைத்தும் ஒரு கூட்டு முடிவாக தொண்டர்களிடமிருந்து வரக்கூடிய முடிவாக இருக்கும்னு ராகுல் காந்தி ஒரு புறம் சொல்கிறார். ராகுல் காந்தி அப்படி சொல்லும்போது, ராகுல் காந்தி கேட்டுக்கொண்டதால் 12 சிலிண்டர் எண்ணிக்கை உயர்த்துறேன்னு வீரப்ப மொய்லி சொல்கிறது தனி மனித அதிகாரமா இல்லை கூட்டுக்குழுவின் முடிவா? இல்லை, காங்கிரஸ் கட்சியினுடைய மிக உயர் பொறுப்பில் இருக்கிற துணைத் தலைவராக இருக்கிற ராகுல் காந்தி அவர்கள் அகில இந்திய காங்கிரஸ் மாநாட்டிலே அந்த கோரிக்கையை வைக்கிறார். அதற்கு முன்பாக நாடாளுமன்ற காங்கிரஸ் உறுப்பினர்கள் வீரப்ப மொய்லியை சந்தித்து ஒரு வாரத்திற்கு முன்பு PC சாக்கோ தலைமையில் இந்த கோரிக்கை எழுப்பியிருக்கிறார்கள். அதற்கு முன்பு நடைபெற்ற உயர்மட்ட குழுவிலும் இந்த கோரிக்கை தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டிருக்கு. தொடர்ந்து 10 நாட்களாக இந்த முயற்சி நடைபெற்று வருகிறது. அதனுடைய இறுதி கட்டமாக ராகுல் காந்தி பேசும்போது இந்த கோரிக்கையை வலியுறுத்தியிருக்கிறார். வலியுறுத்திய சில மணி நேரத்திலே வீரப்ப மொய்லி அவர்கள் இந்த கோரிக்கை ஏற்கப்படும், இது குறித்து அமைச்சரவை முடிவெடுக்கும் என்று சொல்லியிருக்கிறார். இதில் என்னென்னா 9 சிலிண்டர்கள் இப்போ கிட்டத்தட்ட மொத்த வாடிக்கையாளர்களில் பார்க்குறப்போ 90% 9 சிலிண்டரை பயன்படுத்துகிறாங்க. 10% தான் 9க்கு மேலே பயன்படுத்துகிறாங்கன்னு அப்போ 9 நிர்ணயம் செய்தோம். இப்போது ஒரு சிலிண்டர், இந்த எரிவாயு சிலிண்டரில் 720 ரூபா மானியமாக இருக்கிறது. மொத்தம் பெட்ரோலிய எரிவாயு இதுக்கு 1,79,000 கோடி ரூபாய் மானியம் கொடுக்குறோம். இந்த மானிய சுமையின் காரணமாகத்தான் இது 12,9ஆக குறைக்கப்பட்டது. இப்போது கோரிக்கை இன்றைக்கு எழுப்பப்பட்ட காரணத்தினாலே இன்றைக்கு 12ஆக உயர்த்துவது என்கிற முடிவு ஏதோ ஒரு தனிப்பட்ட முறையில் ராகுல் காந்தி கேட்டுக்கொண்டதனால் அல்ல, காங்கிரஸ் கட்சியினுடைய கோரிக்கை. கட்சியினுடைய கோரிக்கை ஆட்சியில் இருக்கிற அமைச்சர் அதை நிறைவேற்றுகிறார் என்பதில் எந்த விதமான காங்கிரஸ் கட்சியினுடைய வடிகாலாக ராகுல் காந்தியோட பேச்சு இருந்ததுன்னு கோபண்ணா சொல்றாரு. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, இது ராகுல் காந்தியினுடைய பேச்சோ அல்லது வீரப்ப மொய்லியினுடைய அறிவிப்போ இரண்டுமே தேர்தலை முன்னிறுத்தி வைக்கப்படுகிறவை தான். அதாவது வாக்கு வங்கி இன்னும் 4-5 மாதங்களிலே வர இருக்கிற நாடாளுமன்ற தேர்தல். ஏனென்றால் 2012 செப்டம்பரில் இவர்கள் 6 சிலிண்டர்கள் என்று அறிவிக்கிறார்கள். மீதி அந்த மானிய விலையில் இவை. மீதி இவர்கள் நிர்ணயிக்கிற 1,241 ரூபாய். பிறகு 2013 ஜனவரியில் 9 சிலிண்டர்கள் என்று மாற்றுகிறார்கள். இப்போது 12 சிலிண்டர்கள் என்று ஒரு 4 பேர் கொண்ட குடும்பத்துக்கு ஒரு மாதத்திற்கு குறைந்தபட்சம் ஒரு சிலிண்டர் என்பது நியாயமானது. ஆனால் இந்த 12 சிலிண்டர் என்று வருகிறதை கூட இதுக்கு மேலே தேவைப்படுகிற போது குடும்பங்கள், அது மேலே எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிற குடும்பங்களுக்கு தேவைப்படுகிற போது அந்த சிலிண்டர் ஏஜென்சி, கேஸ் ஏஜென்சி என்ன விலை நிர்ணயிக்கிறானோ அந்த அடிப்படையில் தான் ஒன்று. இன்னொன்று ஆதார அட்டை அடிப்படையில் தான் வழங்கப்படும். யதார்த்தமாக வர கேள்வி, இப்போ கோபண்ணா சொல்வது போன்று முதல்ல 9 சிலிண்டர் மானிய சுமைக்காக கொண்டு வந்தோம், பிறகு கோரிக்கைகள் வலுவாக இருந்தது, அதனால் நாங்கள் உயர்த்துறோம்னு சொல்றது ஒரு அடிப்படை நியாயம் இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது மக்கள் மத்தியில் இருந்து வருகிற எதிர்ப்பு இருக்கிறல்லவா, இந்த எதிர்ப்புணர்வை ஒரு மட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட ஒன்றுதான் இது. குறிப்பாக வாக்கு வங்கியை குறிவைத்து நடத்தப்படுகிற ஒன்றுதான் இந்த திட்டம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நம்ம தொடர்ந்து பேசலாம், வேறு சில செய்திகளை பற்றி பேசுவோம். இன்றைய நாளின் புதிய செய்திகள் வழங்க சரண்யா காத்திருக்கிறார். அந்த செய்திகளை பார்த்துட்டு விவாதம் தொடரலாம். சரண்யா, நீ உங்களிடம். நன்றி ஜமல். இந்த நேரத்தின் புதிய செய்திகளை நாம் தற்போது பார்க்கலாம். டெல்லி நட்சத்திர விடுதியில் சந்தேகத்திற்கு உரிய வகையில் மரணமடைந்த மத்திய இணையமைச்சர் சசி தரூர் மனைவி சுனந்தா புஷ்கரின் உடல் பிரேத பரிசோதனைக்காக எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. சுனந்தா மரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. காங்கிரஸ் கட்சி காப்பாற்றி வந்த ஜனநாயக மாண்புகளை சிதைக்க பாரதிய ஜனதா முயற்சித்து வருவதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியில் நடைபெற்ற கட்சியின் கூட்டத்தில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். மக்களவைத் தேர்தலில் பாரதிய ஜனதாவுக்கு பெரும்பான்மை கிடைத்துவிடக் கூடாது என்பதற்காக காங்கிரஸ் கட்சி அனைத்து தந்திரங்களையும் கையாள்வதாக பாரதிய ஜனதா கட்சி தெரிவித்துள்ளது.
மானிய விலையில் விற்கப்படும் சமையல் எரிவாயு சிலிண்டர்களின் எண்ணிக்கையை 9 12 உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என பெட்ரோலியத்துறை அமைச்சர் வீரப்ப மொய்லி தெரிவித்துள்ளார். கடமையை செய்ய தவறும் காவல்துறையினர் மீது வரும் திங்கட்கிழமை காலை 10 மணிக்குள் நடவடிக்கை எடுக்காவிட்டால் உள்துறை அமைச்சகத்திற்கு முன்பாக அமர்ந்து போராட்டம் நடத்துவேன் என டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மாநிலங்களவை தேர்தலில் திருச்சி சிவா மீண்டும் போட்டியிடுவார் என திமுக அறிவித்துள்ளது. இலங்கை அரசால் விடுவிக்கப்பட்ட நாகை மீனவர்களின் படகுகளை விடுவிக்காவிட்டால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தீக்குளிப்போம் என அவர்களது குடும்பத்தினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சிறைப்பிடிக்கப்பட்ட அரசு படையினரை கிளர்ச்சியாளர்கள் விடுவிக்கும் பட்சத்தில் சிறையில் இருக்கும் கிளர்ச்சியாளர்களை விடுவிக்க தயாராக இருப்பதாக சிரியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் கூறியுள்ளார். அரசுக்கு எதிராக போராட்டங்கள் தீவிரம் அடைந்து வரும் நிலையில் பதவி விலகும் பேச்சுக்கு இடமில்லை என தாய்லாந்து பிரதமர் இங்லக் ஷினவத்ரா தெரிவித்துள்ளார். பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான நிலையை கடைபிடிக்கும் ஐரோப்பிய யூனியனை சார்ந்த 4 நாடுகளின் தூதர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் வெளியுறவு அமைச்சர் லிபர்மேன் தெரிவித்துள்ளார். கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெற்றுள்ள இந்திய நட்சத்திர கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கருக்கு பிப்ரவரி 4ஆம் தேதி பாரத் ரத்னா விருது வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு புது அர்த்தங்கள் தொடரும்.